இல்லை இல்லை, ஒவ்வொரு அதாவது எப்பொழுதுமே தென்னிந்திய நடிகர் சங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் சார்பாக என்றைக்குமே செயல்படாது. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு கருணாஸ், எங்களுடைய துணைத் தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திருவாடனையில் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறார். சரிங்களா? ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சிகளை சார்ந்த மிக முக்கியமான நடிகர்கள் இந்த நீங்க ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, அந்த கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகராக ஒரு நடிகர் இருக்கத்தான் செய்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து, ஆனால் எங்களுக்கு அரசு என்பது மிக மிக முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நிறைவேற்றும் பொழுது அரசனுடைய அரவணைப்பு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக நாங்கள் கட்சிகளுக்கு சார்பாக நாங்கள் ஒரு நிலை எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து பொறுப்பு, ஆனால் நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறோம், இம்முறை எங்கள் 3500 உறுப்பினர்களும் கட்டாயமாக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு கடமையோட செய்தால் நாங்கள் பிரபலப்படுத்த முடியுமே தவிர இந்த கட்சிக்கு. இதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவர்கள் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு சார்ந்து இருந்தவர்கள் தான் பொறுப்பில் இருந்திருக்காங்க. 1952 வரலாற்றில் அப்படித்தான் இருக்கு. இந்த முறை நாங்கள் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வச்சிருக்கோம். 100க்கு 100 இளைஞர்கள் படித்த 80% விழுக்காடு படித்த இளைஞர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. அந்த 80% விழுக்காடு உள்ள தமிழ் இளைஞர்களும் குறைந்தபட்சம் ஓட்டு போடுவது என்பதை தன்னுடைய கடமையாக நினைத்து ஓட்டு போட வைக்க வேண்டும். ஏன்னா எங்க அணி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நாங்க வந்து குரல் கொடுக்கும் போதே எங்களுக்கு பலவீனம் என்று தெரிந்தும் கூட நாங்கள் நேரில் கூட்டி வந்து ஓட்டு போட வச்சோம். நீங்க அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே நேரில் வந்து ஓட்டு போடுங்க, நேரில் வந்து ஓட்டு போடுவதனுடைய 3500 பேருக்கும் நாங்க அதுதான் குரல் கொடுத்திருக்கோம். அப்படி ஒருவேளை மீடியா கவனிக்கப்படும் என்றால், நாங்கள் சொல்லுகிற வார்த்தை மக்களை போய் சென்றடையும் என்றால், 100 விழுக்காடு என்பது இந்த முறை ஓட்டில் பதிவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை மக்களை சார்ந்தது. சுயமா நீங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துக்குங்க, ஆனா வந்து ஓட்டு போடுங்க. இப்போ வரைக்கும் இல்லை, அதாவது தேர்தல் காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பதில் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பதில் இல்லை. ஏன்னா ஒரு 62 வருஷமா ஒரு குறிப்பிட்ட பேர்ல நடந்துட்டு இருக்க ஒரு சங்கம், அதை வந்து திடீர்னு மாற்ற முடியாது. நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்படி நடந்திருந்தா இதுக்கு முன்னாலே நடந்திருக்கலாம். இந்த கோரிக்கைகள் வந்து பலகாலமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் தான் நாங்கள் முக்கியமே தவிர, ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதனால் பலன் பெறுகிறவர்கள் மிக மிக நலிந்த நிலையில் இருக்கின்ற தமிழ்நாட்டு நாடக கலைஞர்கள் தான். ஆனால் அது ஒரு பாரம்பரியமான ஒரு தாத்தா பேரை வச்சுக்கிற மாதிரி தான். அதை மாற்றத்துக்கு நிறைய சட்ட சிக்கல்கள், அது மாற்ற முடியாது. ஒன்று, அப்புறம் இந்த கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது எல்லா மாநிலத்திலும் நடிகர்கள் வந்தாங்க. அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு பண்ணது வந்து அன்னைக்கு மம்முட்டி சாரு கேரளால இருந்து, வெங்கடேஷ் சாரு ஆந்திரால இருந்து, சுதீப் வந்து கர்நாடகாவில், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த முரசு வாழ்ச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன யுனானிமஸா சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் எ மீனிங் ஃபார் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். இதை வந்து நாங்கள் இந்த பேரை நாங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் அரசியலாக்க விரும்பல. ரஜினிகாந்த் சாரோட நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கபாலி படம் அப்போது கூட ஒரு நாள் முழுக்க அவர் இருந்தேன். அவரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். நாங்களும் இதை பற்றி என்ன செயல்பாடுகள் நடக்குதுன்னு அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வாயாலே சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் டூயிங் வெல், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொன்னார். அதை வந்து ஒரு பிரச்சனையாக அவர் எடுக்கல. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒரு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இப்போது பொதுவாக சில தவறுகள் நடந்தது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது நாங்கள் திட்டமிட்டது, நான் சொன்ன குறுகிய கால திட்டமிடல்,
குறுகிய காலத்திலையும் வெளி மாநிலங்களில் இருக்கிற கலைஞர்களை அழைத்துக்கிட்டு வரணும், அதுக்கு திட்டமிடணும். இந்த கிரவுண்ட் வந்து எங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அது வந்து உறுதியானது. அதுவரையிலும் அந்த கிரவுண்ட் எங்களுக்கு உறுதியா இல்லை. பல அமைப்புகள் இந்த கிரிக்கெட்டை நடத்தவே விடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அது வேற ஒரு வைரலா சில விஷயங்கள் செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பர்மிஷன்ஸ் வாங்க வேண்டிய தேர்தல் காலகட்டமாக இருப்பதால் தேர்தல் ஆணையத்தில் இருந்து அரசு அதிகாரம் இதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி காவல்துறை, இந்த பாதுகாப்பு கருதி காவல்துறை, இந்த 3க்கும் இடையில ஸ்டேடியம் மிக சிக்கலான முறையில் இந்த பர்மிஷன் வாங்கப்பட்டது அந்த காலகட்டம். நாங்க எங்களுக்கு வேலை செய்வதற்கு நேரம் கூட பத்தல, இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த நேரம் கருதி கடைசி 3 நாட்களில் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ்ல இருந்து நாங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டோம். அப்போ நேரில் சில பேர் எங்க உறுப்பினர்களே தான் கிரிக்கெட்ல வேலை பார்த்தாங்க, எங்க உறுப்பினர்களே தான் நிகழ்ச்சியை வேலை பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சி 4 விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. 18 மணி நேரம் சன் டிவிக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய அக்ரிமெண்ட். நிகழ்ச்சி தயாரித்து சன் டிவிக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய அஜெண்டா. அந்த 18 மணி நேரத்தை வாரத்திற்கு 2 மணி நேரம் 2 மணி நேரமாக 3 வாரமும் 12 மணி நேரம் அந்த ஆடிட்டோரியத்தில் ஸ்டேடியத்தில். இப்போ முதல் 3 நிகழ்வு பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்தில் நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேர் நைட் அண்ட் டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேடியத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு அவங்களையும் வச்சே தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து அழைப்புகள் கொடுக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்குள்ள இருந்தது. அதனால் மக்கள் தொடர்பாளர்களை வைத்து இந்த அழைப்புகள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான செய்திகள் மூலம் மேலும் 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 இந்த நிகழ்ச்சிகளையோ அல்லது இந்த இதை வந்து நாங்கள் கொச்சப்படுத்திக்கிறதுக்கோ எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பல. எங்களுக்கு அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணி இருந்தாலும் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் என்கின்ற முறையில் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து எங்களுடைய நிலைமை விலக்கி மீண்டும் அவர்களை எங்கள் பக்கம் கொண்டு வருவது மட்டும்தான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதனால நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு எங்க பதில் இதுதான். சார், சரோஜா தேவி மேடம் அவங்க விஜயகுமாரி மேடம்லாம் கலந்துட்டாங்க, சீனியர் மோஸ்ட் நடிகை அப்படிலாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுமாதிரி இப்போ கிரிக்கெட்லேயே பெண்கள் கிரிக்கெட்னு ஒன்று இந்தியா லெவல்லே வந்துருச்சு. அதுமாரி நீங்கள் ஆண்கள் மட்டும்தான், அதாவது அவங்களாம் உங்களை இது பண்ணாங்க நடிகைகள்லாம். பட் நான் கேட்கறது பெண்களுக்கான நடிகைகளுக்கான ஒரு கிரிக்கெட் பண்ண வேற ஃபண்ட் வேற 6 மாசத்துக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்க. நான் 8 கோடி ரூபாய் சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு 8 அங்க இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றத பரிசீலனை பண்ணுவோம். அது 16 கோடி ரூபாயை கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேலரியும் ஃபுல்லா நிரம்பும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நடிகர்கள் வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சுலபம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா நண்பர்கள் ஆல் ஆஃப் தெம் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பட் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் வந்து நீங்கள் வரணும். எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா ரோவேல கூட நாங்கள் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஜான்சன் சாரு, ரியாஸ் பாய், எல்லா பாபு சாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை கூட பார்த்தோம். பவுன்சர் வேலை நான் முதல் தடவையா கார்த்தி வந்து பவுன்சரா நான் பார்த்தேன் கிரவுண்ட்ல. இப்படி போய் அப்படி அப்படின்றான், டேய் கார்த்தி நீ ஆக்டர்ரா. அவங்க சிரிக்கிறாங்க லேடி கான்ஸ்டபிள். ஐயோ கார்த்தி என்னங்க இப்படி, என்ன பண்றது, வாக்குறுதி கொடுத்துட்டோம் பில்டிங் கட்டணும்ட்டு, வேற வழி இல்லை. எல்லா பசங்களும் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனா நீங்க சொன்னது வந்து சும்மா சொல்லிடுவாரு, அது நடக்கவே நடக்காது. ஏங்க அவர் ஒரு ஆசைப்பட்டாரு, விடுறா தம்பி, நடக்காது. 3 வருஷம் கழிச்சு கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் தான் சொல்றேன்ல, தீராத விளையாட்டு பிள்ளைகள் நான் சொன்னேன்ல, இனிமே வந்து 3 கதாநாயகிகளோட நான் நடிக்கவே மாட்டேன்னு. ஏன்னா பாதி முடி கொட்டிடும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில ஆர்டிஸ்ட் வச்சு என்ன அடுத்த நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா நான் உறுதியா நான் சொல்லிடுவேன். டிக்கெட்டா? இல்ல டிக்கெட் ஆகல. ஆமாமா ஆகலமா, ஆகலிங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் டிக்கெட் அடித்தோம். 1. 2வது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் நீங்கள் 10 கேள்வி கேட்பீங்கன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அது 10வது கேள்வியில் ஒரு வர்றீங்க நீங்க. நான் சொல்றேன், நான் இதுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம். அதாவது இந்த கிரிக்கெட் நடத்துறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். ஆனா இந்த கிரவுண்டில் அந்த ஸ்டேடியத்தை நிரப்பி எங்களுடைய பலத்தை காட்டி ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு திட்டமிட்டு இருந்தால்
அதை 100 மடங்கு நாங்க சாதிச்சு காட்டியிருப்போம். எங்களுடைய நோக்கம் அது அல்ல. சன் டிவிக்கு 18 மணி நேர ஃபுட்டேஜ், அதை 2 மணி நேரங்களாக 12 மணி நேரங்கள் கடைசி நிகழ்ச்சியாக தயாரித்து கொடுக்க வேண்டியது, அவர்கள் நேரலை பண்ண வேண்டியது அவர்களுக்கும் எங்களுக்குமான ஒப்பந்தம். இதுல நாங்க டிக்கெட்ஸ் அடிச்சது எதுக்குன்னா, எங்களுடைய ரசிகர்களாக கலைஞர்களுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் பிளஸ் எங்களுடைய உறுப்பினர்கள், மூன்றாவது அந்த டிக்கெட்டை வாங்கக்கூடியவர்கள் யார் என்றால் நடிகர்களே. அவர்களுடைய ஃபேன்ஸுங்களுக்கு அவங்களே வாங்கி கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சத்துக்கு அவங்க வாங்கி கொடுக்கணும். அது ஒரு நன்கொடையாக நடிகர்களிட்டிருந்து வசூலிப்பதற்காக மட்டும்தான் அது அடிக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, இணையதளத்தில் ஆன்லைன்ல வந்து நாங்க எதுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி அந்த விற்பனையை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பொதுவான மக்களுக்காக ஓபன் பண்ணி விடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். அந்த மரபுக்காக அது பண்ணப்பட்டது. நாங்க கிரவுண்ட்ல வந்து மிகப்பெரிய அளவில் எது கூட்டமெல்லாம் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தால் விலை 50 ரூபாய் அப்படிங்கிற முறையில கூட நாங்கள் அதை பதிவு பண்ணி செஞ்சிருக்க முடியும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு இருந்த விஷயம் என்னன்னா, நிகழ்ச்சி என்பது பாதுகாப்புக்கு உட்பட்டது. உங்கள் உறுப்பினரையும் உங்கள் நாலேஜுக்கு உட்பட்டவர்களை மட்டும்தான் அங்கே நீங்க அரங்கத்தில் வைத்திருக்க வேண்டும். இது ஸ்டேடியத்திலும் எங்களுக்கு இருந்த கட்டளை. பாதுகாப்பு கருதி மிகப்பெரிய காலகட்டங்களில் இது விளையாட்டுக்கு கொடுக்கப்படவே இல்லை, பிரச்சனையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய உத்தரவாதங்கள் அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியே கிடைத்தது. அதனால அங்க கூட்டம் இல்லை அப்படின்னா இல்ல, இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களாம் தானே உட்கார்ந்து இருந்தீங்க, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல. ஆனா நாங்க என்ன நோக்கத்துக்கு செயல்படுத்தோமோ, நாங்க என்ன திட்டமிட்டோமோ அவ்வளவுதான். எதுக்காக இப்போ தியேட்டர்ல எவ்வளவு 40 ஸ்கிரீன்ல ஓடுது. சென்னை நகரில் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்திடு. மலேசியாவில் அதான் அண்ணே உள்ள நுழைய முடியலன்னு மாலிக் வந்து சொல்றாரு. அண்ணே உள்ள நுழைய முடியல, 2 படத்தையும் ஒரே படத்தில் எடுத்துட்டேன்ன்றார். எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்புது. என்னன்னா இப்போ 120 ரூபா 80 ரூபா கொடுத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண வெற்றி இல்லை. மதுரையில் கேட்டா 4.5 கோடி தாண்டிச்சு 3 நாள்லன்றாங்க. திருச்சியில் கேட்டா 4.25 கோடி வந்துச்சுன்றாங்க. கோயம்புத்தூர்ல கேட்டா 6 கோடி தொட்டிச்சுன்றாங்க. செங்கல்பட்டுல இருக்கிற 50 தேட்டர்னா 49 தேட்டர் துட்டு கொடுத்து போடுறேன்றாங்க. ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன நடக்குதுங்க? நீ தேட்டர் ஓனர்களே நடத்தினா சினிமா நல்லா இருக்கும் சார். இல்லை, அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் என்னை மன்னிக்கணும், நான் கொடுக்கலன்றது, நான் கொடுக்க தயாருன்னு அவங்க வாங்கலை.